கவனிங்க கவனி, நம்ம வந்து MCQ ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அப்புறமா மற்றது பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட். இப்போ which VBA function is used to convert the string from uppercase to lower case? கவனிங்க, நம்ம நேத்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் VBA ல. எதுக்காக சொல்லுங்க? லெஃப்ட் சொல்லிட்டு லெஃப்ட் bracket open str, 5 லெஃப்ட்ல இருந்து 5 எழுத்து எடுக்கிறது. அதே மாதிரி ரைட்னு ஒன்னு இருக்குது, மிட்னு ஒன்னு இருக்கு. 3 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்கு. எல் கேஸ், யூ கேஸ். எல் கேஸ் சொன்னா லோயர் கேஸ்க்காக, யூ கேஸ்னு சொன்னா அப்பர் கேஸ்க்காக. இவங்க கேக்குறது பாத்தீங்கன்னா கன்வெர்ட் தி ஸ்ட்ரிங் ஃப்ரம் அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ். அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் இருக்குது, லோயர் கேஸா மாத்தணும். அப்ப நாம என்ன ஃபங்க்ஷன் எல் கேஸ்ங்கிறது யூஸ் பண்ணா லோயர் கேஸா மாத்தி தரும். எல் கேஸ், எல் கேஸ் கொடுத்தோம்னா லோயர் கேஸ். சரியா? சரி, அப்போ எழுத்து எல்லாம் ஸ்மால் லெட்டரா மாத்துறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல் கேஸ் சொல்ல முடியுமா? எல் கேஸ். இன்னொரு தடவை எல் கேஸ், இன்னொரு தடவை எல் கேஸ். சரியா? எல் கேஸ் ஃபார் லோயர் கேஸ், யூ கேஸ் ஃபார் அப்பர். சரி சரி. நகலாமாமா? ஐயோ, சரி, நான் அப்புறமா லாஸ்ட் வைக்கிறேன். which of the following is a logical operator in VBA? கவனிங்க, முதல்ல லாஜிக்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லாஜிக், லாஜிக்னா ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப நாம நேத்து கேட்டோம், நேத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்ல, 2 ப்ரோக்ராம். if x less than 13, அப்புறம் else if x less than 20, இப்படி எல்லாம் கேட்டோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா அது என்ன? அது கண்டிஷன் பேரு. அது என்ன பேரு? கண்டிஷன். இதோட ரிசல்ட் வந்து என்ன வரும்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ்னு வரும். ட்ரூன்னு வரும், ஃபால்ஸ்னு வரும். இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங் இது பாத்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த இது இருக்கு. சைக்காலஜி அப்புறம் வேற சில பிரான்ச் படிக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங். லாஜிக்னா என்ன கேட்டீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் மட்டுமே வச்சு அதை கம்பைன் பண்ணி ஆபரேஷன்ஸ் பண்றது. அண்ட் ஆர் நாட், அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இப்ப நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். என்ன சொல்லு? பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் லேட்டா வந்துட்டேன். ஓகேவா? இது ரெண்டுமே ஒன்னு, அதாவது ஒன்னு ட்ரூ இன்னொன்னு ட்ரூனா இந்த ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, இந்த ரெண்டுத்தோட ரிசல்ட் என்னது? ட்ரூ. ஆனா நாம ஒன்னு சொல்றோம். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லலாம்? ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பொய்யானது என்னது? என் ட்ரெஸ்ல டீ ஊத்திக்கிச்சு. ஓகேவா? உண்மையானது என்னது? நான் வந்து ட்ரெஸ் யூனிஃபார்ம் போட்டு வரல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுல ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூ. ஓகேவா? இந்த ஓவரால் ரிசல்ட் கேட்டீங்கன்னா ஃபால்ஸ் தான். அதாவது போட்டு வராத உனக்கு ரெண்டுமே ட்ரூ தான் சொல்றேன். ஆனா ஒரு ஃபால்ஸும் ஒரு ட்ரூவும் சேர்ந்தா அதை நம்ம அண்ட் ஆபரேட்டர் போட்டோம்னா ஃபால்ஸ் தான் ரிசல்ட். சரி, அட்லீஸ்ட் ஒன்னாவது ட்ரூ அப்படின்னு கேட்டோம்னா ஆர் ஆபரேட்டர். சரியா? இதுல அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான லாஜிக்கல் ஆபரேட்டர் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க? அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர். 4 விதமான லாஜிக்கல் ஆபரேட்டர் இருக்கு. அதுல எதை கொடுக்க போறாங்கன்னு நம்ம கொடுக்கறத பாத்துக்கலாம். ஆனா லாஜிக்கல் ஆபரேட்டர்ல 4 விதம் இருக்குது. ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், அவருக்கு பேரு அண்ட், ரெண்டுமே ட்ரூவா இருக்கு. ஒண்ணு வந்து சரி போனா போது பாவம் பசங்கன்னு சொல்லிட்டு ஆர்ன்றது என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தா போதும். அண்ட் அப்படின்றது ரெண்டுமே ட்ரூ இருக்கணும். ஒன்னு, அதாவது ட்ரூ ட்ரூ ட்ரூ, ட்ரூ பிளஸ் ட்ரூ. ஆமா, ட்ரூத் டேபிள்னு சொல்லுவாங்க. இது ட்ரூத் டேபிள்னு தான் பேரு இதுக்கு. அண்ட் ஆபரேட்டர். ஆர் என்ன கேட்டீங்கன்னா பிசிக்ஸ் கிடையாம லாஜிக் அண்ட் ரீசனிங் அதுல வரும். ஃபால்ஸ் பிளஸ் ட்ரூ, அதுவே வந்து ட்ரூ ஆகும். ஒரு ட்ரூ இருந்தா போதும்ன்றது தான் இதனோட லாஜிக். ஃபால்ஸ் ட்ரூ அல்லது ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ட்ரூ ட்ரூ வந்தாலோ ஓகே. ஓகேவா? இதுல இன்னும் 2 3 இருக்குது. இது ரெண்டு இடம் மாத்தினாலும் இதுல ட்ரூ தான். சரியா? அடுத்தது தான் முக்கியமானது. நாட்.
நாட்னா கெட்டவன் அர்த்தம். இது என்ன தெரியுங்களா? ஃபால்ஸா இருந்தா ட்ரூ வரும். ஃபால்ஸ்னா மட்டும்தான் ட்ரூ வரும். ட்ரூனா ஃபால்ஸா மாத்திடும். ஓகேவா? நாட்னா அப்ப யாரு? கெட்டவன். எக்ஸ்ஆர்னா சைக்கோ. அப்படின்னா எக்ஸ்ஆர்னா 2 ட்ரூ வந்தா ஃபால்ஸ் ஆயிடும், 2 ஃபால்ஸ் வந்தா ஃபால்ஸ் ஆயிடும். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் சேர்ந்து வந்தா மட்டும்தான் அவருக்கு ட்ரூன்னு ஒத்துக்குவாரு. ஓகேவா? ஒரு ட்ரூ பிளஸ் ஒரு ஃபால்ஸ், இது ரெண்டும் இடம் மாறி வந்தாலும் ஒத்துக்கும். ஓகேவா? ட்ரூ. ஓகேவா? அப்ப இந்த 4 விதமான கண்டிஷன்ல அண்ட் யாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சரியா? இது என்னது? அது என்ன? இப்ப சமீபமா ஒரு டிவில படம் போட்டாங்களே, இரு சொல்றேன். ஜோல நண்பா, இந்த விஜய் படம் ஒண்ணு சரி விடு போனா போகுது. அத ஸ்ட்ரிக்ட் 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 அவங்க அப்பா, அதுதான் ஆண்டு கண்டிஷன். எந்த இதுவும் டீவியேஷன்ஸ் கொடுக்காது. பாரிசுக்கு கரெக்ட். அது வந்து ஆண்டு, அது என்னன்னா எந்த டீவியேஷனும் தராது. ஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே ட்ரூ வரும். ஆறுன்றது என்ன கேட்டீங்கன்னா, சரி பரவாயில்ல அவங்க அம்மா மாதிரி என்ன பண்ணும், சரி ஏதோ ஓரளவுக்கு ஒரு பாதி ட்ரூ ஒரு பாதி ஃபால்ஸ், பரவாயில்ல விட்டுடுவோம்னு ஆறு விட்டுடும். ஆனா நாட்ன்றது கெட்டவன், அந்த வில்லன் மாதிரி. அது என்ன செய்யும்? ட்ரூன்னா ஃபால்ஸ்னு ஆக்கிடும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு ஆக்கிடும். எக்ஸ்ஆர்ன்றது ஒரு சைக்கோ. அது என்ன கேட்டீங்கன்னா, ட்ரூ ட்ரூ வந்தா ஃபால்ஸ் சொல்லிடும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தா ட்ரூன்னு ஃபால்ஸ்னு சொல்லிடும். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அப்ப மட்டும்தான் அவரு ட்ரூன்னு சொல்றாரு. ஒண்ணு உண்மையா இருக்கணும், ஒண்ணு பொய்யா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவருக்கு ட்ரூ. ஓகேவா? இப்ப நாம எது வருதுன்னு பார்ப்போம். இப்போ பிளஸ் கிடையாது, மைனஸ் கிடையாது, ஸ்டார் கிடையாது, அண்ட். இப்ப நம்ம குரூப்ல 4 பேர்ல இருந்து யார் இங்க வந்திருக்காங்க? அண்ட் வந்திருக்கு. சரியா? அண்ட் தவிர்த்து ஆர் நாட் எக்ஸ்ஆர் எது வந்திருந்தாலும் நம்ம இதுதான் ட்ரூ தரணும். இதுதான் லாஸ்ட் ஆன்சர் வந்து அண்ட். ஓகேவா? சரி, ஆக்சுவலா இது ட்ரூத் டேபிள் தான் சொல்றாங்க. ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் ஆர் எக்ஸ்ஆர் உங்களுக்கு வந்துதா? மேத்ஸ்ல வரும். பிசிக்ஸ்ல எதுக்கு வருமா? கேட்ஸ் அந்த இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்காக வருதா? அதுலயும் வரும். உங்களுக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பிசிக்ஸ்ல போடுறாங்களா பிளஸ் 2ல? வா, பெரிய விஷயம். பிளஸ் 2 பிசிக்ஸ்ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்துருக்காங்க. பரவாயில்ல, கேட்ஸ் எல்லாம் வருது. அப்ப அண்ட் கேட், ஆர் கேட், நார் கேட், நாண்ட் கேட், அதான். சரி பரவாயில்ல. சரி குடு குடு குடு, இதுக்கு மேல நம்ம கதையை அந்த பக்கம் கொண்டு போக கூடாது. தெருப்பு 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 நடக்கலாமா? ஓகே. அடுத்தது, which character is to be suffixed for long data type in VBA? ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்பரோ இல்ல ஸ்ட்ரிங்கோ ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நாம அது பெருசா இருக்குன்னு சொல்லணும்னா கடைசியில ஒரு எழுத்து சேர்த்தோம்னா அது பெருசா இருக்குன்றது VBA கண்டுபிடிச்சு. அது என்னது? இப்ப நம்ம நம்பர் வந்து 10ன்னு சொல்றோம், 12ன்னு சொல்றதுலாம் மெமரியில 10. ஆனா ரொம்ப பெருசான ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு நாம எந்த எழுத்து சஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. எல் அல்லது ஆம்பர்சாண்ட். ஆம்பர்சாண்ட் அது கரெக்ட். ஆம்பர்சாண்ட் வந்து எல்ன்றது வந்து சி அந்த மாதிரி லாங்குவேஜ்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பர்சாண்ட் எல் ஃபார் லாங். அதே மாதிரி இதுல வந்து ஆம்பர்சாண்ட் போட்டோம்னா ரொம்ப பெரிய நம்பர். இப்ப 10 15 சின்ன நம்பர். ஆனா கோடி 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 கோடியா ஒரு நீட் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பருக்கு பின்னாடி ஆம்பர்சாண்ட் சேர்த்தோம்னா அது பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சு ரேம்ல அதிக ஸ்பேஸ் ஒதுக்கிட்டார். சரியா? ஏன் நோ கமெண்ட் போடு, அதே கமெண்ட் போட. ஓகேவா? சரி, இது ஆம்பர்சாண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இதனோட பர்பஸ் வந்து சின்ன நம்பரா இருந்தா பிரச்சனை இல்ல, பெரிய நம்பரா இருந்தா. இப்ப நாம பஸ்ல டிக்கெட் புக் பண்றாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இல்ல இல்ல நார்மல் சீட் பத்தாதுன்னா 2 பேர் சீட்டை ஒருத்தருக்கே புக் பண்ண வேண்டியது இருக்கு இல்ல? அது மாதிரி தான். ஓகேவா? பெரிய நம்பர் நம்மளால வந்து இந்த நம்பரை நார்மல் டேட்டா டைப்புக்குள்ள அகாமடேட் பண்ண முடியாது, ரொம்ப பெருசுன்னா ஆம்பர்சாண்ட் போட்டோம்னா அது என்ன பண்ணும்,
நம்மளுக்கு தேவையான அளவு ரேம் அதுவே ஒதுக்கிட்டார். அதுக்காக தான் ஸ்பேஸ் வந்து ரேம்ல தரதுக்காக. வாட் இஸ் ஸ்டோரேஜ் சைஸ் ஆஃப் டெசிமல் டேட்டா டைப் இன் VBA? முதல்ல VBAல என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அது தெரிஞ்சாதானே டெசிமல்னு இவங்க சொல்லிட்டாங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஒரு செகண்ட் இருங்க, கொஞ்சம் இது கிளியர் ஆல் டிராயிங்ஸ். என்னென்ன டேட்டா டைப் பாத்தீங்கன்னா, நான் ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் சொல்றேன். பைட், அதுக்கப்புறமா இன்ட் இன்டீஜர், அப்புறமா லாங், அப்புறமா சிங்கிள், அப்புறமா டபுள், அப்புறமா டெசிமல், அப்புறமா கரன்சி. எத்தனை வருதுன்னு பாருங்கம்மா. இன்டீஜர் லாங் 7 வருது இல்ல, அன்னைக்குமா இவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இல்ல டெசிமல் டேட்டா டைப் எவ்வளவு பைட்ஸ் வரும்னு கேக்குறாங்க. அன்னைக்குமா 8ல இருந்து 12க்குள்ளால எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம். இவங்க கொடுக்குற ஆப்ஷன்ல 8 பைட்டுக்கு மேல வரும், 10 இருக்கலாம், இல்ல 12 இருக்கலாம் பார்ப்போம். 2 பைட்ஸ் கிடையாது, 4 பைட்ஸ் கிடையாது, 8 பைட்ஸ் கிடையாது, 12 பைட்ஸ் தான் இருக்கலாம். ஓகேப்பா, 8 பைட் கிடையாது, 8க்கும் மேல 12 பைட்ஸ். ஓகேப்பா, 12 பைட். ஒரு பைட்னா எத்தனை பீட் வரும் சொல்லுங்க, ஞாபகம் இருக்குதா? எத்தனை பீட் சேர்ந்தா ஒரு பைட் வரும்? 8 பீட் சேர்ந்தா ஒரு பைட் வரும். 8 பீட்ஸ் 8 பீட்ஸ் சேர்ந்தா ஒரு பைட். 1024 பைட் சேர்ந்தா ஒரு கிலோபைட். 1024 கிலோபைட் சேர்ந்தா ஒரு மெகாபைட். 1024 மெகாபைட் சேர்ந்தா ஒரு கிகாபைட். 1024 கிகாபைட் சேர்ந்தா ஒரு டெராபைட். 1024 டெராபைட் சேர்ந்தா ஒரு பெட்டாபைட். 1024 பெட்டாபைட் சேர்ந்தா ஒரு எக்ஸாபைட். பைட், கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், டெராபைட், பெட்டாபைட், எக்ஸாபைட். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. பைட், கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், டெராபைட், பெட்டாபைட், எக்ஸாபைட். இதுல பைட்டுக்கு கீழே 2 இது இருக்கு. ஒன்னு பிட், ஒரு பிட்ன்றது தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். நிபிள், 4 பிட் சேர்ந்தா ஒரு நிபிள். ஒரு பைட்ன்றது 8 பிட் சேர்ந்தா ஒரு பைட். ஓகேவா? சரி, அடுத்தது what is the storage size of currency data type in VBA? கரன்சிக்கும் வந்து பெரிய அளவு சைஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா 12க்கு மேல இருக்கும். 8 பைட் தான் கொடுக்குறாங்களா? சரி, ஓகே. டெசிமலோட சின்னது 12க்கு மேல இருக்கும் நினைச்சிட்டேன். 8 பைட் தான் கொடுக்குறாங்க. 8. இதுல என்ன கேட்டீங்கன்னா டபுள் கரன்சி. இது ரெண்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் அப்படின்றது 4 பைட் வரும். டபுள்ன்றது 8 பைட். ஓகேப்பா, நான் அதனால 8 பைட்டோட பெருசா இருக்குன்றதுனால தான் கண்டிப்பா அதோட பெருசா வேணும்னு நினைச்சிட்டேன். 8 பைட் தான் தராங்க. கரன்சிக்கும் டபுளுக்கும் வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, டாட்டுக்கு அப்புறமா 4 டிஜிட் 5 டிஜிட் தான் இந்த கரன்சில பெர்மிட் பண்ணும். ஆனா டபுள் வந்து டாட்டுக்கு அப்புறமா அதிக டிஜிட்ஸ் பெர்மிட் பண்ணும். ஓகேப்பா, டெசிமலோட மெமரி சைஸ் எத்தனை பைட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 12 பைட்ஸ். டெசிமல்னா 12 பைட்ஸ், கரன்சினா 8 பைட்ஸ். டபுள் கேட்டாலும் 8 பைட்ஸ் தான் வரும். டபுள் அவங்க கேட்கல, கேட்டா 8 பைட்ஸ். சிங்கிள் வந்து அதுல பாதி 4 பைட் வரும். ஓகேவா? சரி, இப்போ how many numeric data types are available in Excel VBA? அப்படியே இத கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனை கொடுத்திருக்கோமோ அது. பைட், இன்டிஜர், லாங், சிங்கிள், டபுள், டெசிமல், கரன்சி எத்தனை இருக்குது சொல்லுங்க. அப்ப எது ஆன்சர்? 7. ஓகேவா? 7 நியூமரிக் டேட்டா டைப் இருக்குது. பைட், இன்டிஜர், லாங், சிங்கிள், டபுள், டெசிமல், கரன்சி. சொல்ல முடியுமா? பைட், இன்டிஜர், லாங், சிங்கிள், டபுள், டெசிமல், கரன்சி. other name for keywords in VBA. நீங்க கீவேர்ட்னா இப்ப நம்ம வேர்னு ஒரு வார்த்தை ஜாவாஸ்கிரிப்ட்ல சொன்னோம். வேர்ன்றது வந்து அதுல நாம ரிசர்வ்ட் வேர்ட் அல்லது கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம்.
அதை வேற எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. அப்புறமா இஃப் யூஸ் பண்ணோம், அப்புறம் அடுத்தடுத்து while யூஸ் பண்ணுவோம், ஃபார், அதுக்கெல்லாம் பேரு கீவேர்ட் அல்லது ரிசர்வ்டு வேர்டுன்னு பேரு. லிட்டரல் கிடையாது, வேரியபிள் கிடையாது, யூசர் டிஃபைன்ட் வேர்ட் கிடையாது, ரிசர்வ்டு வேர்ட். கீவேர்டுக்கு இன்னொரு பேரு ரிசர்வ்டு வேர்ட். இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே இருக்கக்கூடிய வார்த்தை. அது நம்ம வேற எங்கேயும் பயன்படுத்த கூடாதுக்காக அதெல்லாம் தனியா வச்சிருக்கோம். சரியா? கீவேர்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? ரிசர்வ்டு வேர்ட். சொல்ல முடியுமா? ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இன்னொரு தடவை ரிசர்வ்டு வேர்ட். நடக்கலாமா? இதுல which keyword is used to declare variable in VBA? வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம மூணு விதமான கீவேர்ட் பயன்படுத்துறோம். ஒன்னு dim. dimன்றது பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடியது. இன்னொன்னு பிரைவேட்னு ஒன்னு இருக்கு, அப்புறம் பப்ளிக்னு ஒன்னு இருக்கு. சரியா? பிரைவேட்னுக்கு வந்து மாடுலர் ஆக்சஸ், அந்த ஃபைலுக்குள்ள மட்டும் எனேபிள் ஆகுது. அதே வந்து பப்ளிக்னு சொன்னா ப்ராஜெக்ட் லெவல்ல ஃபுல்லும் வரதுக்கு சொல்றோம். சப் கிடையாது, சப்னா சப்ரூட்டின், டிக்ளேர் கிடையாது, dim as. இதுல dimன்றது தான் கரெக்ட். dim for dimension. dimோட ஃபுல் ஃபார்ம் வந்து dimension. சரியா? வேரியபிள் டிக்ளேர் பண்றது நாம நார்மலா பயன்படுத்துற வார்த்தைக்கு பேரு dim. dim or dimension. dim. dimன்னு சொன்னா போதும், dimension ஃபுல்லா டைப் பண்ணுங்க. dim. தப்பு தப்பு எழுந்து தூங்குறியா இல்லையான்னு இல்ல, எழுந்து அடி வாங்குது. தப்புமா தப்புமா, எழுந்து மேம். சரி, நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம் சொல்லுங்க? dim. dim dim dim. ஓகேவா? dim. அப்புறமா which data type can hold any type of value in VBA? அதாவது இப்ப நாம இது என்ன சொல்லியிருக்கோம்? பைட், இன்டிஜர், லாங், சிங்கிள், டபுள், டெசிமல், கரன்சி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப் தான் வச்சிருக்கு. ஆனா எது வந்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குமா, ரொம்ப நல்லவன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு பேர் வடிவேலு கிடையாது, வேரியன்ட். வேரியன்ட், அதுக்கு என்ன பேரு? வேரியன்ட். ஓகேவா? எவ்வளவு கொடுத்தாலும் தாங்குமா, ரொம்ப நல்லவன், எது வச்சாலும் தாங்கும், எவ்வளவு டேட்டா கொடுத்தாலும் தாங்கும், எந்த டைப் டேட்டா கொடுத்தாலும் தாங்கும். அதுக்கு என்ன பேரு? வேரியன்ட். ஓகேவா? சொல்ல முடியுமா? வேரியன்ட். இன்னொரு தடவை வேரியன்ட். சரி, சரிம்மா, லாஸ்ட் क्वेश्चनக்கு வந்துருவோம். ரைட்டா? which entity holds data in VBA? டேட்டா எதுல இருக்கும்னு கேக்குறாங்க. வேரியபிள்ல தான் இருக்கும். லிட்டரல், கான்ஸ்டன்ட், கீவேர்ட், வேரியபிள். டேட்டாலாம் நம்ம வேரியபிள்ல தான் வைக்கிறோம். x = 5 அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது எங்க போகுது? வேரியபிள். xன்றது வேரியபிளா தான் இருக்கும். அதனால டேட்டா எல்லாம் எங்க போகும்னா வேரியபிளுக்குள்ளால போகும். சரியா? சரி. டெசிமல் டேட்டா டைப் எவ்வளவு லெங்த்? 12 bytes. கரன்சி டேட்டா டைப் 8 bytes. அப்புறமா ட்ரூத் டேபிள்ல எது வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்? அண்ட் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன். சரியா? அதுக்கப்புறமா எத்தனை டேட்டா டைப் இருக்குது நமக்கு? மொத்தமா 7 டேட்டா டைப் இருக்கு. நியூமெரிக்கல் டேட்டா டைப் மட்டும், நம்பர்ஸ்க்கு மட்டும் 7 டேட்டா டைப் இருக்கு. அப்புறமா வேற, அப்புறம் எது எவ்வளவு பெரிய நம்பரை கொடுத்தாலும் தாங்குமா, எது கொடுத்தாலும் தாங்குமா, ரொம்ப நல்ல பண்றவனுக்கு தான் பேரு வேரியன்ட். எவ்வளவு பெரிய டேட்டா இருந்தா தாங்கிறது வேரியன்ட். சரி, ஓகேப்பா, டன். we close it, we go for practical. நம்ம தியரி வந்து மதியம் பாத்துக்கலாம், இப்ப டைம் இருக்காது. உனக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன வேணும் உனக்கு?